சத்தம் எவது பெயர் தெரியுமாடா கண்ணு சொல்லுங்க மகாராஜா போய் தடலோகம் 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 சும்மா இருக்குமாங்க அது தண்ணியில பாரு எப்படி பண்ணி ஏதோ பண்ணாதான் அது 2-3 பெக்கும் நாளைக்கு வரும் அது ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி வேணும் கிடக்கும் என்ன பண்ணுங்க ஆமாங்க என்னடா பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்றீங்க என்னடா பண்ணுவோம் ஏங்க மகாராஜா எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க ஏங்க உங்களுக்கு ஆதார் கார்டு எங்க சாமி பிடிக்கிறாங்க தாலுகா ஆபீஸ்ல எப்படி உங்க போட்டாவெல்லாம் உழுவுது கேமரா உழுவுவோம் மூஞ்சுக்குள்ள மசுரோண்டி வச்சுக்கீங்களா எப்படி உழுவா நான் பிறக்கும் திருமதி எப்படி எவ்வளவு அழுக்கா இருக்கிறேன் அழகோ அழகு என் அழகை பார்த்தால் உங்க அழகு மாதிரி இந்த ஊர்ல இந்த உலகத்துல யாரும் இல்லை சாமி அந்த வீட்டுக்காரி ஒருத்தி கூட விட மாட்டா செத்து கூட தூக்கு மாடி செத்து அழகு பார்த்தாலே எல்லாம் ஓடி போடுவாங்க ஓடி போயிடுவாங்க எல்லாம் வருவாங்க என் மேல் ரசிப்பு தன்மை ரசிப்பு தன்மை இந்த மோரை பார்த்து இந்த மோரை ஆஞ்சா யாரு ஏண்டா ஓய் அந்த உலகம் 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 அதுதான் வேலையன் 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 மொபைல்களை மாற்றமடியாக கொண்டுமடியாக எந்த வையறோம் எப்படி அந்தம்மா துரே அந்தம்மா துரே இருந்தாலும் ஏய் ஓய் நான் எப்படி எங்க இருக்கிறேன் எப்படி எங்க இருக்கிற சாமி எந்த நாட்டிலே இருக்கிறேன் இந்த ஊர்ல தான் இருக்கீங்க வேற எந்த வனத்துக்குள்ளே புகுந்து இருக்கிறேன் இப்ப எங்கடா நீ இருக்க இப்ப நான் எங்க இருக்கறேன்னு தெரியுமா உனக்கு எங்க வைன் ஷாப்லயா டேய் கடவா ஓய் என்னை பார்த்தால் குடிகார மாதிரி தெரியுதாடா கண்ணே நீ பார்த்தா தாண்டா அப்படி தெரியுது குடிகாரன் ஜட்டா நான் எலவ கூட போக மாட்டேன்டா எப்படி நீ எலவுக்கு போவ நீ ஒரு குவாட்டர் குடிச்சிட்டு வீட்டுல மலந்து அப்புறம் தான் எலவுக்கு போவ டேய் ஓய் நான் ஆண்டு வரக்கூடிய தேசமோ ஆனால் என்னங்க அத்தமாவனம் ஓ அத்தமாவனம் சரி அத்தமாவனத்தை ஆண்டு வரக்கூடிய அத்தமாசூரன் சரிங்க 33 குடியவர்கள் தேவர்கள் 48 ரிஷபர்கள் என்ன இடவரத்து துத்தவர்கள் என்னை கண்டால் கேட்டே கண்டா சரிங்க மாகாணவரம் உடல் மாகாணத்திற்கும் செல்வம் அழியாத வரத்தை பெற்று சரி தாயால் பெற்றகால் எடுக்கிறேன் தாய் என்னங்க அப்படி அந்த கோட்டை ஆண்டு வரக்கூடிய நான் அதபால் சுருளாக இருந்தாலும் உங்களுக்கு 16 வயது ஆன உடனே காலத்திலே என்னை காதல விட்டுட்டா லபா பண்ணுவேன் லபா பண்ணாத எவ்வளவு பண்ணு நல்லா இருக்கும் ஏய் எதுக்கு லவ் பண்ணாதீங்க லவ் மேரேஜ் ஓ அதான் லவ் லவ் ஆமாடா என் அழுவு பார்த்து அப்படி எந்த அளவுக்கு அழுவா இருக்குன்னு பாத்துக்க அழுவா இருக்குற அடி இருக்க மாட்டேங்குது அழுவு ஏங்க அழகு இப்படிப்பட்ட அழகு சரி பார்த்து லவ் பண்ணி யாரு மனைவி இந்த மாதிரி எப்படி இருந்தா உன் பொண்டாட்டி எப்படி இருப்பா அப்படிப்பட்ட யாரு என் மாலையிட்ட மனைவி யாரா சொல்லுறா பீத்தல டேய் சொல்லுங்க மகன் அப்படியே அப்படியே சொல்லுங்க மனைவியாகப்பட்டவர் செல்வி யாரு செல்வி எப்படிப்பட்டவர் செல்வி இல்லடா செல்வி கண்டுக்கும் அணியக்கூடிய என் நோச மனைவிடா மண்டபல மஜ்ரா வச்சிருந்து எவ்வளவு காதி கேக்குவான்
என் மனிதாகப்பட்டவன் அதமாவல்லி ஆனால் மாணிக்கவல்லி மாணிக்கவல்லி இந்த அதமாசுரன் திருமணம் செய்தவள் மாணிக்கவல்லி சரி இருவருக்கும் நாங்க 2 பேத்துக்கும் கற்புவாக 10 மாதம் முன்னூறு நாள் சரி ஒரு சனங்கத்திலே ஒரு குழந்தை பெற்றீங்களா இல்லையா என்று கேட்கிறார். அது கேட்கறதுக்குள்ளதான் நீ முன்ன நீங்களும் அதுமா சொல்றேன் உங்க மனைவியோ மாணிக்கவல்லி உங்க இருவருக்கும் ஏதோ குழந்தை குட்டி ஏதாவது இருக்குதா? இருவருக்கும் பிறந்தவர்கள் ஒரே மகன். யாருங்க? அமர்தவல்லி. மகளோ அமர்தவல்லி. ஓ மகளோ அமிர்தவல்லி. அமர்தவல்லி. அமிர்தவல்லி. ஆமா. அப்படி பிறக்கும் தருவாயிலே என் மனைவி என்னடா என்னங்க அழைச்சு? ஐயோ மகாராஜா பொண்டாட்டி எப்படி அடுத்து கூட ஓடிட்டாலும் எப்படி? அப்படிப்பட்டவரா ஏன்டா ஒன்ன மாதிரி நான் என்ன கொட்டப்பு தூரக்கிறவனை கூட்டி விட்டவரா? அப்படி பிறக்கும் போது அப்படி மனைவி இழந்து என் மகளாகப்பட்ட அமர்தவல்லி பிறந்தவுடனே என் மனைவியாக இறந்து விட்டார். ஒரு வண்ணம் பொழுதொரு மேனி என் மகளை பால் ஊட்டி சீராட்டி குளிப்பாட்டி ஆடைகளை உடைத்து விட்டு வளைத்துக் கொண்டு வந்து நாளுக்கு நாள் மேன்மையாக வந்து ஏறிட்டு 16 வயது ஆகிவிட்டது. எனக்கோ வயசாகிவிட்டது. அதனால எனக்கு இன்னைக்கு ஒரு ஆசரா என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும். நீங்க வந்து உங்க மகளை நீங்க கல்யாணம் பண்றீங்களா? ஆமா பண்ணிக்கங்க, அருமையா இருக்கா. மகளை நான் கல்யாணம் பண்றேன். அப்படி கல்யாணம் பண்ணா ஒரு குடும்பத்துல சண்டையா வராது. ஒரு அக்கு மகளை கல்யாணம் பண்ண மகளுக்கு எந்த நாட்டு அரசனா என்ன மாதிரி போய் ஒரு அரசனுடைய மகன் ஒன்னி மாதிரி. ஆமா ஒன்னி மாதிரி மகள் நான் எங்க போய் தேடுவேன்? அப்படிப்பட்ட நாட்டு அரசனை பார்த்து சரி நான் என் மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஏங்க மகாராஜா மகன் உங்களை மாதிரி இருப்பாங்க, நல்லா அழகா இருப்பாங்க. ஏண்டா ஓய் அப்ப எப்படி இருக்கிறேன்? நல்லா கண்ட காட்டேரி மாதிரி இருக்கிறேங்க. அதே அளவா இருப்பேன். அது அளவா தான்.
ஒன்றும் குறையில்லை. சரிங்க. அதனால எதுக்கு நீங்க நாடா போய் பொண்ணு தேடுறீங்க? இந்த பொண்ணுக்கு எதுக்கு மாப்பிள்ளை தேடுறீங்க? சரி, நான் எதுக்கு கேறேன்? நான் ஏறது நான் வச்சுக்கிறேன். நல்ல 30 வருஷத்துக்கு முன்னே முடிஞ்சு போச்சு. அட கொயலா காலு கீழ காலு. காலரை வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி கொயடா காலு. காலு யா காலுன்னு சொல்ல வேண்டாம்டா. கால்ரா கால்ரான்னா அதுல 30 வருஷத்துக்கு முன்னே முடிஞ்சு போச்சு. ஏன் காலு சாமி காலை குறைச்சு விடுறீங்க? அப்படி இருந்தாலும் ஓய் நண்பா நேரமாகி விட்டது. காலத்தோடு என் மகனுக்கு கல்யாணம் செய்யணும் என்று நான் ஆசையோடு இருக்கிறேன். காலத்துல உங்களுக்கு காரியம் பண்ணணும். கல்யாண காரியம். அதனால் சரி மகனாக பெண்கள் அமரவள்ளி சரி அந்த விடத்தில் இருக்கிறார். நான் அழைத்ததாக அழைத்துக் கொண்டு வருவாய். போயிட்டு வரேங்க. போயிட்டு வா, போயிட்டு வா. சரி